Good afternoon students. இப்போ பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னுடைய ட்ரான்சிஷன் சீரீஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்னர் ட்ரான்சிஷன் சீரீஸில் வந்து பெசிசிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் இஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் lanthanide contraction and cause of lanthanide contraction ரெண்டும் பார்த்துட்டோம். இது பாருங்கள், this is an important question, last year public question. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 3 mark question, 3 mark or 5 markலையும் கேட்கலாம். பாருங்கள், lanthanides and actinoids, lanthanoidsக்கும் actinoidsக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லாந்தனாய்ட்ஸ் பாருங்கள், ரெண்டு ரோ இருக்கா கீழே F பிளாக் எலிமெண்ட்ஸு. F பிளாக் எலிமெண்ட்ஸ் தனியாக டப்பாவா ஹரிசாண்டலாக என்ன இருக்குப்பா, 2 ரோ இருக்குது. ஸோ முதல் ரோ வந்து 4F ரோ. எப்படி 4Fனு சொல்கிறீங்க மிஸ் அப்படின்னா, லாஸ்ட் எலக்ட்ரான் எதில் முடியும்? 4Fல முடியும். அடுத்து இருக்கிற செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 5Fல முடியும். ஸோ 5F ரோ. ஸோ லாந்தனாய்ட்ஸ்னா 4F எலக்ட்ரான்ஸ் என்ட்ரா, லாஸ்ட் எலக்ட்ரான் கடைசி எலக்ட்ரான் 4Fல என்டர் ஆகும். வேறஸ் ஆக்டினாய்ட்ஸ்னா 5Fல என்டர் ஆகும். நெக்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4F எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹையர். பைண்டிங் எனர்ஜினா என்னப்பா? பைண்ட், ஷீல்டு, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி. ஸோ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி 4F எலக்ட்ரான்ஸுக்கு எப்படிப்பா இருக்கும்? 4F ஆர்பிட்டால்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். பட் பைண்டிங் எனர்ஜி, ஷீல்டு பண்ணக்கூடிய, பைண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி 5F எலக்ட்ரானுக்கு லோயராக இருக்கும். நெக்ஸ்ட் தே ஷோ டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். லாந்தனாய்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸஸை மெதுவாக தான் ஃபார்ம் பண்ணும் லாந்தனாய்ட்ஸ். வேறஸ் ஆக்டினாய்ட்ஸ் கேன் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் வெரி ஈஸிலி. காம்ப்ளெக்ஸஸ்னால் நான் திரும்ப சொல்கிறேன்ப்பா. காம்ப்ளெக்ஸஸ்னால் என்ன? நம்ம ஏதாவது ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே போட்டோன்னா அயான்ஸாக பிரியாது. பட் டபுள் சால்ட்டு, பிக் சால்ட்லாம் என்ன பண்ணுப்பா, நம்ம அயான்ஸாக பிரிஞ்சிரும். சால்வெண்ட்டுக்குள்ளே போட்டால் பிரிஞ்சிரும். இது என்ன பண்ணாதுப்பா, எந்த நீ சால்வெண்ட்டுக்குள்ளே போட்டினாலும் அயான்ஸாக பிரியாது. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த லாந்தனாய்ட்ஸ் ஆர் கலர்லெஸ். லாந்தனாய்ட்ஸுக்கெலாம் என்ன இருக்காதுப்பா? நோ கலர். ஸோ தே ஆர் கலர்லெஸ். நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினாய்ட்ஸ் ஆர் கலர்டு. மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினாய்ட்ஸ் எப்படிப்பா இருக்கும்? கலர்டாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள்.